வணக்கம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்க அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல ஒரு எஸ்எஸ்ஐய சுட்டு கொண்டிருக்கப்பல. என்னன்னா, ஆஹ், ஆஹ், ஒரு குடிச்சிட்டு ஒரு 2 பேர் ரகல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் வந்திருக்கு. அதை தேடி போன, அதை தடுக்க போன போலீஸ் எஸ்எஸ்ஐ கொலை செய்யப்பட்டார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலை செஞ்சவன் அப்பாவும் பையனும் அவங்க 2 பேரும் ஏற்கனவே கொலை கேஸ் இருக்குன்னு அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ண போன போலீஸ அவங்களையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். தற்காப்புக்காக என்கவுண்டர் அப்படின்றாங்க. தயவாச்சும் இல்லைங்க, போலீஸ்க்கே உத்தரவாதம் இல்லைன்னா ஆக்சுவலி எல்லாருக்கும் கன் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களும் மனுஷங்க தான். போலீஸ்காரங்க எல்லாரும் கெட்டவங்கள சில பேர் இருக்காங்க, எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல. சில பேர் இருக்காங்க காசுக்காக வேலை பார்க்குறவங்க, வேலை பார்க்குற காசை விட்டுட்டு மற்ற கிம்பளுக்காக வேலை பார்க்குறவங்க, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு, அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சில நல்ல போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரங்க உயிரை பணைய வச்சுட்டு பிடிக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க போலீஸ்காரங்க உயிரை எடுத்துட்டு கொலை பண்ணிட்டு அந்த கொலை கேஸை விசாரிச்சு அந்த இவங்க தான் அப்படி காரணம் அரெஸ்ட் பண்ண போன போலீஸையும் கொலை பண்ண வந்திருக்காங்க. அவங்க தற்காப்புக்காக கொண்டிருக்காங்க. யாரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. தப்பே இல்லைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும்தான் டபுள் ஸ்டார், சிங்கிள் ஸ்டார் இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த ஸ்டேஷன் போங்க பாருங்க, தமிழ்நாட்டை எந்த ஸ்டேஷனில் சிங்கிள் ஸ்டார் போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் பொசிஷன் வந்து எஸ்எஸ்ஐன்றவங்க சிங்கிள் ஸ்டார் தான் கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த சட்டம் பிரகாரம் ஆக்சுவல் ரூல்ஸ் போட்டாங்க. தமிழ்நாடு அவங்க புரோட்டோகால் மாதிரி சிங்கிள் ஸ்டார் யாரும் வேணாம், அது வந்து வெளி பொதுமக்கள்கிட்ட டிகிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அதாவது என்ன சொல்றது, போலீஸ்காரர் உள்ள அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து எஸ்எஸ்ஐ எஸ்ஐன்றாங்க. ஆக்சுவலி மற்ற ஸ்டேட்லலாம் ஏஎஸ்ஐ எஸ்ஐ அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், சிங்கிள் ஸ்டாரு, டபுள் ஸ்டாரு, ட்ரிபிள் ஸ்டாரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஸ்டேஷனில் நீங்கள் டைரக்டாக போய் பாருங்க, சிங்கிள் ஸ்டார் இருக்காது. ஆனால் பொசிஷன் வந்து டபுள் ஸ்டாரில் எஸ்ஐஓ ஒரு கேங்கு, ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப் வந்து ஏஎஸ்ஐ எஸ்எஸ்ஐ, அதாவது சிங்கிள் ஸ்டார் கொடுக்க வேண்டியவங்களுக்கு டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் இந்த எஸ்எஸ்ஐக்கு கன் பர்மிஷன் இல்லை, அதோடு இல்லை. ஆனால் எஸ்ஐக்கு பர்மிஷன் இருக்கு. நீங்கள் போய் போகும்போது பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சில ஒரு ஸ்டேஷனுக்கு 3-4 எஸ்ஐ இருப்பாங்க டபுள் ஸ்டார். அந்த டபுள் ஸ்டாரில் 5-6 பேர் இருப்பாங்க. அதில் 3 பேர் மட்டும் கன் அலோட் இருக்கு பர்மிஷன். அவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர். எஸ்எஸ்ஐன்றவங்க ஏஎஸ்ஐ, அதாவது வந்து சிங்கிள் ஸ்டார் இருக்கணும். ஆனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பாகபாச்சம் வேணாம் அப்படின்னு சொல்லி டபுள் ஸ்டாரே கொடுத்துட்டாங்க. ஆனால் பொசிஷன் வந்து எஸ்எஸ்ஐ எஸ்ஐ. இவங்க எஸ்ஐக்கு வந்து கன் பர்மிஷன் கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த ட்ரைனிங் எடுத்துருக்கணும், பர்மிஷன் கொடுப்பாங்க, கன்னு கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் ஏஎஸ்ஐ எஸ்எஸ்ஐ ஏஎஸ்ஐ இல்லை எஸ்எஸ்ஐ அவங்களுக்கு வந்து கன் பர்மிஷன் இல்லை, கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லோ கேட்டகரி, அதாவது வேலை பார்க்குற இதில் வந்து ஏஎஸ்ஐனா சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார், ட்ரிபிள் ஸ்டார். சிங்கிள் ஸ்டார் ஏஎஸ்ஐ எஸ்எஸ்ஐ, டபுள் ஸ்டார் சப் இன்ஸ்பெக்டர், ட்ரிபிள் ஸ்டார் இன்ஸ்பெக்டர். ஆனால் நீங்கள் எந்த ஸ்டேஷன் போனாலும் உத்தரவு கவனிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டை எந்த போலீஸ் ஸ்டேஷனில் சிங்கிள் ஸ்டார் இருக்காது. ஆனால் பொசிஷனு எஸ்எஸ்சிம்பாங்க. அவங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் கொடுத்துருக்கணும். இப்போ மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு இது மாற்றி. இவங்க ஆக்சுவலி இந்த கொலை பண்ண எஸ்எஸ்ஐக்கு கொலை பண்ண குற்றவாளி பிடிக்க போன இடத்துல போலீஸ் தாக்கிட்டு ஓட பார்த்துருக்கான். கொலை பண்ண முயற்சி. அவங்க தற்காப்புக்காக என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. சும்மா விடுவாங்களா? அதனால என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் பாருங்க, சிங்கிள் ஸ்டாரே இருக்க மாட்டாங்க. அதனால வந்து ஆக்சுவலி சிங்கிள் ஸ்டார் அவங்க பொசிஷன் இருக்கு எஸ்எஸ்ஐ, அவங்க தான் சிங்கிள் ஸ்டார். ஆனால் கொடுக்கல கவர்மெண்ட்ல, அவங்களும் டபுள் ஸ்டார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அந்த கொலை பண்ண எஸ்எஸ்ஐ கொலை பண்ண குற்றவாளியை பிடிக்க போகும்போது தாக்கிட்டு ஓட பார்த்தாங்க. அதனால வந்து என்கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சாக வேண்டிய ஆள் தான். ஏன்னா போலீஸ்காரங்க வந்து எல்லாருமே மனுஷங்க தாங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தயவுசெய்து எக்கச்சக்கம் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.